ஹரா படம் பார்த்துட்டு வரேன். படம் பாத்தீங்கன்னா அதோட பேஸ் கருத்து வந்து நல்ல ஒரு கருத்து தான். ஒரு தனி மனிதனால வந்து சமுதாயத்துல ஒரு தப்புகளை வந்து தட்டி கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கருத்து. செக்ஸ் டிராபிகிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு மேல இவங்க பில்ட் பண்ண ஸ்கிரீன் பிளே தான் வந்து சுத்தமா சரியில்லை. அதனால உட்காந்து படத்தை கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு தான் இருக்கு ஸ்கிரீன் பிளே. படத்துல வந்து 6ல இருந்து 8 வில்லனுங்க வராங்க. ஆக்சுவல் கதை பேஸ் என்னன்னா, டாக்டர் மோகனோட பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறான். இதுக்கு யாரு காரணம், என்ன காரணம், அப்புறம் அவங்கள பழிவாங்க. அந்த டிராவல்ல போறாரு. ஒவ்வொரு இடமும் அவர் போகும்போதும் ஒரு இடத்துக்கு போறாரு. சரி, இதுல இருந்து ஏதாவது ஒரு காங்கிரீட்டா போனா டக்குன்னு வேற ஒரு இடம் போது அது அத்தனை வில்லனுக்கு மாத்தி போகும்போது ஒரு ஆடியன்ஸா நம்மளால வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடியல. அதே மாதிரி மியூசிக் வந்து கண்ணு மூணு தெரியாம அடிச்சிருக்காங்க. சும்மா கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து பயங்கர லவுடா அடிச்சிருக்காங்க. சவுண்ட் மிக்சிங் சரி, ரொம்ப ஹெவியா மியூசிக். ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போய் படம் பார்க்கணும்னு நம்மளுக்கு ரொம்ப ஓவர் லவுடா இருக்கு. நம்மளுக்கு தலைவலியா வர அளவுக்கு இருக்கு. மோகனோட கம்பேக் மூவி ஒரு 90sல அவரை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அவரு சூப்பரா இருக்காரு. அதோட கன்வென்ஷனா தான் இருக்காரு. பட் ஒரே ஒரு குறை என்னன்னா, படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்ணு வச்சு போற சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நம்புற மாதிரி இருக்கு. பட் அவர் ஒத்த ஆள் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இன்னொன்னு அவர் ஆள் ரொம்ப லீனா. அதை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்மளால நம்ப முடியல. ஏன்னா அவரு நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ், அவரால் சுறுசுறுப்பா நடக்க முடியல. இப்படிப்பட்ட ஆளு ஒரு 10 பேர் அடிக்கிறாரா, அது வந்து நம்மளால நம்ப முடியல. ஓவராலா படம் வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஒரு நல்ல கருத்தை சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ண டெக்னிக்கல் டீமும் சரி, டைரக்ஷன் டீமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு டாப்பான டீம் இல்லாதனால படம் வந்து அவர் ஒரு நடிகரா நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. 80s 90sல அவர் வந்து அன்னைக்கு இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ், பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட படம் பண்ணாரு. சோ அன்னைக்கு அந்த கதை வந்து நல்லா இருந்துச்சு. அவர் பர்சனலா அவரோட ஆக்டிங் வைஸ், அவரோட சாம், எதுலயுமே குறை கிடையாது. நீங்க 80s 90sல எப்படி பாத்தீங்களோ, அன்னைக்கு நம்ம ரஜினியை பார்த்து ரசிச்சோம், அதே ரஜினி வந்து இன்னைக்கு பார்த்து ரசிக்கிறோம்ல, அதே மாதிரிதான் மோகன் அன்னைக்கும் இன்னைக்கும் வந்து அதுக்கு ஈக்குவலா தான் இருக்காரு. ரஜினி சார் அன்னைக்கும் இன்னைக்கும் எப்படி ஈக்குவலா இருக்காரு, கமல் சார் அன்னைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்காரோ, மோகன் சார் அன்னைக்கு இன்னைக்கும் ஈக்குவலா தான் இருக்காரு. பட் அவங்க தான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இன்னும் டாப்ல இருக்கனால இன்னைக்கு இருக்க லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி டாப் டைரக்டர்ஸ் கூட அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த மாதிரி டாப் டைரக்டர்ஸ் கூட பண்ணாருன்னா அதே குவாலிட்டியான படம் கண்டிப்பா டாப் டைரக்டர் கூட பண்ணா அந்த பழைய லெவல்ல வர அளவுக்கு கரெக்டா இருக்கு. ரொம்ப ஆக்ஷன் ட்ரை பண்ணக்கூடாது. அவர் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஃபேஸ், அந்த பேஸ் பண்ண கதைகள் அவர் செலக்ட் பண்ணி பண்ணாருன்னா உண்மையிலே அந்த பழைய மோகன் சாரை திரும்ப நம்ம பார்க்கலாம். மோகன் சார் பொண்ணு கூட இருந்த பாசமான சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பொதுவாட்ட மோகன் சார் அந்த லவ் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு மேல வச்சிருக்க லவ் எல்லாம் நிறைய காமிச்சிருப்பாரு. பொண்ணு வயசுக்கு வர ஒரு சீன் இருக்கும், அதுல இவரோட ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் இவருக்கு பாஸ்ட் நினைச்சு போவாரு. ஏன்னா படத்துல எடுத்த உடனே சூசைட் பண்ணிட்டான்னு காமிச்சிருவாங்க. பாஸ்ட பத்தி அதை நினைச்சு அந்த பொண்ணு கூட இருக்கிற விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா. படம் டோட்டலா லேக் தாங்க. படம் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக்கா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியான லேக்கா இருக்கு. ஓவராலா படம் வந்து லேக் தான், ஏமாற்றம் தாங்க. அரகர மகாதேவா மோகன் சார் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்து திரும்ப நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. தங்கத்தை தவற விட்டுட்டோம், சிங்கத்தை செதற விட்டுட்டோம். மறுபடியும் நம்ம மோகன் சார் வெள்ளி விழா நாயகரா, நடிகரா நமக்கு தமிழ்நாட்டுல மறுபடியும் கிடைச்சிருக்கிறாரு. லேட்டஸ்ட் ஆல் டைமுக்கு கூட நான் வெயிட்டிங். விஜய் சார் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறாரு. இந்த படம் அவருக்கு ஒரு கேரியர்ல கம்பேக்கா தமிழ்நாட்டுக்கு நான் வந்துட்டேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு பதறிக்கிட்டு வந்திருக்காரு. இவரை நம்ம வாழ வைப்போம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும். ஒரு காலத்துல அவரோட படங்களை நான் எண்ணிக்கையே இல்லாம நிறைய இதய கோயில், உயிரே உனக்காக, உதயகதம்லாம் என்னோட ஃபேவரட் பிலிம். இவ்வளவு பெரிய ரசிகை நானு. அவரை பார்த்து கையில முத்தம் கொடுத்து கேக் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்குள்ள பெரிய நடிகர்களுக்கு கூட பெரிய நடிகருக்குள்ள அவரோட ஃபேனா இருந்திருக்கிறாங்க. இப்ப 2 பாட்டுமே நல்லா இருக்குது. ஏன்னா பொம்பளை பிள்ளைய தேடுறாரு, பிள்ளைய தொலைச்ச பொம்பளை பிள்ளைய வந்து தேடுறாரு. அந்த பிள்ளைக்கு வந்து சாதாரண மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பு நடக்கிறப்ப அந்த டெஸ்ட் டியூப் எடுத்து பாக்குறேன், நான் எந்த தப்புமே பண்ணலையா, எனக்கு ஏன் வந்து எனக்கு தப்பான ரிசல்ட் வந்திருக்குன்னு அந்த பொண்ணு சாவ போகுது, செத்துருது. போய் தேடிக்கிட்டு போறாரு, மத்த பெண்களுக்கு எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு. கடைசியா அந்த பாப்பாவே அவருக்கு கிடைச்சிருது. புது கண்டென்ட். அதே மாதிரி தப்பு பண்ணவங்க அதாவது இவ்வளவு நாளா சுட்டு கொள்றவங்க, உனக்கு சுகர் நோயா இந்த ஸ்வீட் சாப்பிட்டே செத்து போ, பிரஷரா இந்த அப்பளம் ஊறுகாய் சாப்பிட்டே செத்து போன்னு உங்க தண்டனையா அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நோய்க்கு ஏத்த மாதிரி தண்டனையை கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய புது விதமான கதை. ஒரு 10க்கு 8 நமக்கு வந்து மொத்ததெல்லாம் ஹிட், தொட்டதெல்லாம் ஹிட். இப்ப லவர் பாய், இப்ப வந்து கிக்கர் பாய். இப்ப எவன்லாம் தப்பு பண்றானோ அவனை கிக் அடிக்கிற பாய்.